மர்மம் இருந்தா உங்க மதிப்பு கூடும். நீங்க Instagramல எல்லா விஷயத்தையும் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. நீங்க கம்மியா சொன்னாலே மக்கள் உங்கள அதிகமா நினைப்பாங்க. அதே மாரி உங்களோட மதிப்பு நீங்க அதிகமா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க மதிப்பு கண்டிப்பா குறையும். சில விஷயங்கள் தெரியாம இருந்தா தான் அது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்ப கூட்டும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாம, சில விஷயங்கள ஷேர் பண்ணுங்க. சில விஷயங்கள கொஞ்சம் சீக்ரெட்டாவே வச்சுக்கோங்க. அது உங்களோட பிரீமியமா நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த டிப்ப கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு Instagram பேஜ் குரோத் சேலஞ்ச் டே 14. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட், கன்டென்ட் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, அத நம்ம Instagramல டிராஃப்ட்ல சேவ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நேரா கன்டென்ட்குள்ள போய்க்கலாம். கன்டென்ட்குள்ள போயிட்டு, ஸோ இன்னைக்கு தேவையான ஒரு டாபிக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஹவ் டூ யூ ஃபைண்ட் த ரைட் ஹேஷ்டேக்ஸ் ஃபார் யுவர் நீஷ்? ஸோ இத காப்பி பண்ணிட்டு, இத ரெட் கலர்ல மாத்திரலாம். மாத்திட்டு நேரா கேன்வாக்கு போயிட்டு, ஸோ இங்க ஆட் அ ஹெட்டிங் குடுத்துறலாம். குடுத்துட்டு, இத குடுத்துட்டு, நம்ப இப்போ இத பெருசு பண்ணணும். ஓகே. பெருசு பண்ணிட்டு, இத இங்க சென்டர்ல வச்சுட்டு, இந்த டெக்ஸ்ட்ட ஒயிட் கலர்ல மாத்திரலாம். ஒயிட் கலர்ல மாத்திட்டு, அவுட்லைன் குடுத்துறலாம். அவுட்லைன்ல பிளாக் குடுத்துறலாம். ஒன் செகண்ட். குடுத்துட்டு, திக்னஸ் ஃபுல் ஆக்கிட்டு, இத பிளாக் கலர் மாத்திரலாம். மாத்திட்டு, ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5 குடுத்துட்டு அண்ட் தென் 1. இப்போ எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு, ஓகே, ஹேஷ்டேக்ஸ் அத குடுத்துறலாம். ஸோ மிஸ் ஆகுது. இப்போ கிராஃபிக்ஸ்ல போய்க்கலாம். போயிட்டு ஹேஷ்டேக் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கிராஃபிக்கை நம்ம இங்கே போடணும். இது நல்லா இருக்கு. நம்ம போன தாட்டியே நம்ம இதை யூஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதை சென்டரில் வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எமோஜிஸில் ஸ்டார் எமோஜி யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு எமோஜி கொடுத்துட்டு, ஓகே, ஸோ இது 3 கொடுத்துடலாம். 1, 2 அண்ட் தென் 3. ஓகே, ஸோ 3 கொடுத்துட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாமா? பெருசு பண்ணால் ஃபுல்லாக இதாகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் கீழே இருக்கலாம். நான் இதை கொஞ்சம் பெருசு பண்ணலாமா? ஓகே, பெருசு பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இங்கே வச்சுக்கலாம். இல்லை, கொஞ்சம் மேலேயே இருக்கட்டும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதைத்தான் நம்ம மேலே தூக்கிட்டு வரணும். ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம நேராக சாட் ஜிபிடி கிட்ட போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கை காப்பி பண்ணிவிட்டு நேராக சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு write it in 5 points short and use simple words to understand easily. ஓகே, கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துடுச்சு. know your topic ஃபர்ஸ்ட் ஒன். இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதை போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செக் சிமிலர் அக்கௌண்ட்ஸ், இதை காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென் இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூஸ் சர்ச், இதை காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென்
இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பிக் அண்ட் ஸ்மால் ஹேஷ்டேக்ஸ். இதை காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம போன தாட்டி போட்டோமா? ஓகே, இல்லை, ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து கொஞ்சம் ஓகே. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஸ்பேஸ் விடணும். ரொம்ப ஸ்பேஸ் இல்லையோ? தான் இருக்குது. சரி, ரைட், ஓகே. இப்போது வந்து லாஸ்ட் ஒன் டெஸ்ட் அண்ட் லேர்ன். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே போயிட்டு இது இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் இப்படி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே கிராஃபிக்ஸ் சேர்க்கணும். டாபிக், அதுக்கு தேவையான ஒரு கிராஃபிக் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இமேஜாகவே சேர்த்துருவோம். அப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியாஸ் தான். சிமிலர் அக்கௌண்ட்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸில் நம்ம வந்து இப்படி கொடுப்போம். இல்லை, இது இந்த மாதிரி அக்கௌண்ட் வருதா? சரி, ரைட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நேராக இங்கே போயிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்துட்டு அக்கௌண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே இமேஜஸில் போயிட்டு இதை நம்ம டவுன்லோட் பண்ணலாமா? ஓகே. இதை அப்படியே சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்துட்டு அப்லோடில் போயிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் அதில் போயிட்டு இந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இது இங்கே வச்சிடலாம். ஓகே. ஐ ஹோப் இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது ஒன்று முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சர்ச். சர்ச் வந்து ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. இதே நம்ம கொடுக்கலாம். ஸோ ஹேஷ்டேக்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஹெச் மட்டும் மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இமேஜ் கொடுக்கலாம்னா இந்த இமேஜ் கொடுக்கலாமா? ஓகே. ஸோ இந்த இமேஜை கொடுத்துட்டு தென் லேர்ன் இல்லை டெஸ்ட் அண்ட் லேர்ன் அதை கொடுத்துட்டு இல்லை, நல்லா இல்லை. சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். வெறுமனே லேர்ன் கொடுப்போமா? ஏன்னா இப்படி வருது. சரி, அப்போ ஒன்று பண்ணுவோம். ஏதாவது ஒரு நல்ல இமேஜாக கொடுத்துருவோமா? இதை கொடுத்துருவோம், அவ்வளோதான். ஸோ இதை இங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த பக்கத்தில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். ஐ ஹோப் இது எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்பரிங் பண்ணிடலாமா? ஸோ கிராஃபிக்ஸில் போயிட்டு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இதை இங்கே கொடுத்துடலாம். அண்ட் தென் செகண்ட் ஒன், இந்த 1 செகண்ட் இருங்க. செகண்ட் ஒன் அண்ட் தென் தேர்ட் ஒன் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன். அப்புறம் நேராக இங்கே வந்துட்டு ஹார்ட் கொடுத்துடலாம்.
ஓகே. ஹார்ட் குடுத்துட்டு நேரா கீழ வந்துட்டோம்னா, இங்க ஹார்ட் இருக்கு. இத வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு, இத வந்து இங்க குடுத்துட்டோம்னா முடிஞ்சு போயிரும். ஸோ இது ஒயிட் கலர்ல மாத்திரலாம். மாத்திட்டு ஸ்டார் குடுக்கலாமா? ஸ்டார் அதே குடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இன்னும். ஸோ இந்த ஸ்டார் நல்லா பெருசு பண்ணிட்டு, ஸோ இத இங்க குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒயிட் கலர்ல மாத்திரலாம். ஸோ சேஞ்ச் ஆல் குடுத்துட்டா எல்லாத்துக்கும் ஒயிட் கலர்ல மாறிரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, அனிமேட்ல போயிட்டு மேஜிக் அனிமேட்ல போய்க்கலாம். மேஜிக் அனிமேட்ல போயிட்டு நேரா இப்போ நம்ம லாஸ்ட்டா என்ன குடுத்துருக்கோன்றத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டா நம்ம வந்து எனர்ஜெட்டிக் குடுத்துருக்கோம். ஸோ எனர்ஜெட்டிக்லேருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னல். ஸோ நம்ம அத இங்க குடுத்துருவோம். ப்ரொஃபஷ்னல் அத குடுத்துட்டு 28 வராது. ஸோ 29 ஏன்னா சண்டே 28 ஸோ அது லீவு. ஸோ நேரா இப்போ நம்ம வந்து கேன்வாக்கு போயிட்டு லைன் வைஸ் 0.5 லெஃப்ட் அதையே நம்ம இங்கேயும் போட்டுக்கலாம். லைன் வைஸ் 0.5 லெஃப்ட்டு. ஸோ எடிட் டைமிங்கில் போயிட்டு டைமிங் 2.5 செகண்ட்ஸ் மாற்றிட்டு இதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்துட்டு தென் டவுன்லோட் கொடுத்துடலாமா? அவ்வளோதான். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேராக ChatGPT போகணும். அதுக்கு முன்னாடி ஃபார்மேட்டில் போயிட்டு இந்த ஃபார்மேட்டை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இப்போது write it in this format but use completely different emojis அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேராக இதை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை வந்து கரெக்டான ஸ்பேஸிங் போட்டுடலாம். ஸோ ஸ்பேஸ் அண்ட் தென் லாஸ்ட்டில் ஸ்பேஸ். ஓகே. ஸோ ஸ்பேஸிங் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ரைட் ஹேஷ்டேக்ஸ் ஃபார் யுவர் நீஷ். ஸோ ஹேஷ்டேக்ஸுக்கு ஹேஷ்டேக்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்திருக்கு. இதை காப்பி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு முக்கியமான வேலை என்னென்னா 1 2 3 4 5 ஸோ இந்த 5 இதை மட்டும்தான் கொடுக்கணும். மித்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் நார்மல் டெக்ஸ்ட்டில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக வாட்ஸ்அப்பில் போயிட்டு இதை இங்கே வந்து டாக்குமெண்ட் முதல்ல கொடுத்துடலாம். டவுன்லோட் பண்ணதை கொடுத்துட்டு ஸோ வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கேப்ஷனை கொடுக்கணும். கரெக்டான ஸ்பேஸிங் இருக்கான்னு பார்த்துக்கணும் கேப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஸோ ஸ்பேஸ் கரெக்டாக பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா மார்க்கெட்டிங் கோட் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட்டிங் கோட்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை ரெட் கலரில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு நேராக இங்கே வந்துட்டு ஸோ ஆட் அ சப் ஹெட்டிங் கொடுத்துட்டு இதை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு
ஸோ நம்ம வந்து இந்த இந்த ஃபாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதே ஃபாண்ட்டை இங்கே நம்ம யூஸ் பண்ணிடலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கலரை ஒயிட்டுன்னு வச்சிடலாம். வச்சுட்டு கீழே இதை வச்சுட்டு ஜெஃப் பிசாஸ், இவர் தான் அமேசானோட ஓனர். ஸோ இவரோட ஃபோட்டோ, ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ணணும். இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா? ஓகே, இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு. ஏவிஐஎஃப் ஃபைலில் இருக்குது. ஸோ இது பண்ண முடியாது. சரி, ஏதாவது ஒரு ஃபோட்டோ வேணும். இந்த ஃபோட்டோ பண்ணிக்கலாமா? சேவ் இமேஜஸ். இந்த ஃபோட்டோ நம்மளால் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த ஃபோட்டோவை இங்கே கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு இதை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணோம். சரி, ஓகே, ஐ ஹோப் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்டர் கொடுக்கணும். ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 20 கொடுத்துட்டு இதை வந்து ஒயிட் கலரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த கோட்டை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த கோட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யுவர் பிராண்ட் இஸ் வாட் பீப்புள் சே அபவுட் யூ அண்ட் யூ ஆர் நாட் இன் த ரூம். ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸோ அது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை காப்பி பண்ணிவிட்டு நேராக ChatGPT கிட்ட போயிட்டு டெக்கரேட் தி below sentence with emojis அப்படின்னு கொடுத்துட்டு இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வந்துடுச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கோட் ஃபார்மேட்டில் போயிட்டு அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு 1 2 3 4 5. ஓகே, ஸோ இதை மாற்றிட்டு இதை வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் போயிட்டு முதல்ல நம்ம ஃபைலை வந்து இங்கே சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்ஷனை வந்து சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நேராக ஃபோன் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம்குள்ளே போயிட்டு ப்ரொஜெக்டிங் டு திஸ் பிசி அதுக்குள்ளே போயிட்டு இப்போ ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேராக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு முதல்ல நம்ம இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு கேப்ஷன் காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபைலை வந்து ஷேர் கொடுத்து சேவ் ஃபைல்ஸில் சேவ் பண்ணிடலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நேராக இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்குள்ளே போயிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ரீல் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே கேப்ஷன் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஆட் லொக்கேஷனில் திருச்சி தமிழ்நாடு ஆட் லொக்கேஷன் கொடுத்துட்டு ஸோ இன்னும் வரல. ஆக்சுவலாக வந்து இது போட்டிருக்கேன், பட் ஆனால் வரல. ஓகே, ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேவ் டிராஃப்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை ஷேர் கொடுத்து சேவ் ஃபைல்ஸில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்ஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நேராக இங்கே வந்துட்டு ரீலில் வந்துட்டு ஸோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம நேராக இதுக்கு போயிட்டு கேப்ஷன் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் லொக்கேஷன் திருச்சி தமிழ்நாடுல கொடுத்துட்டு சேவ் டிராஃப்ட் கொடுத்துடலாம்.
ஸோ இப்போ நம்ம 2மே டிராஃப்ட்ல சேவ் பண்ணிட்டோம். ஸோ சேவ் ஆயிருக்கான்னு போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ 2மே சேவ் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் இன் லாஸ்ட் 30 டேஸ். ஸோ நம்ம வந்து வெறுமனே 10 போஸ்ட் தான் கிட்ட போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். 13 போஸ்ட் போட்டிருக்கோம். அதுக்குள்ளேயும் நமக்கு 1000 வியூஸ் வந்துருச்சு. சரியா? ஸோ நம்ம வந்து டார்கெட் வந்து நமக்கு 100 ஃபாலோவர்ஸ் நமக்கு வரணும். அதான் நம்மளோட டார்கெட். ஸோ அந்த டார்கெட் வந்தோடனையும் நம்ம இந்த சேலஞ்சை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்க்ரீன் கேஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு தேவையான போஸ்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டிராஃப்டில் சேவ் பண்ணியாச்சு. ஸோ டே 14க்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம வந்து டே 15க்கு பண்ண போகிறது எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.